சமீபத்தில் வந்து நம்ம சேனலில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி என்னன்னா, சார் ஆர்பிட்ரேஷன் அவார்டை வந்து கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி இப்படி தான் கேட்டிருக்காங்க. அது நிறைய பேர் கேன்சல் கிடையாது, அது செட் அசைடு. இப்போ எப்படி வந்து ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு எஸ்பிஐ கிரெடிட் கார்டுன்னு வச்சுப்போமே, இதை வந்து நீங்கள் கேட்டு பார்க்குறாங்க, கொடுக்கல. ஒரு சந்தி ஓடிஆருக்கு போகிறான், சந்தி ஓடிஆர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் வருது. அந்த இமெயிலை விட்டுடுறீங்க, அவங்க டேட்டாக போட்டு வராங்க, கடைசியில் ஆள் வரலன்னொடனே ஒரு அவார்டை பாஸ் பண்ணிடுறாங்க. இந்த அவார்டை எந்த பிரான்ச்சில் நீங்கள் இசிஎஸ் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பிரான்ச் அமுச்சு விட்றாங்க. ஃபஸ்ட் அக்கௌண்ட் க்ளோஸு. இப்போ செகண்ட் அக்கௌண்ட். அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறமா பேன் கார்டில் லிங்க் ஆகிருக்கிற என்னென்ன அக்கௌண்ட்டும் பார்க்குறாங்க. ஸ்டேட் பேங்கை விட்டுட்டு அடுத்த ஒரு பேங்க்கில் ஒரு ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதில் தான் சேலரி வந்து போயிட்டு இருக்குது. சேலரி எப்போ போடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு மெயில் அடிச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, ரெண்டாவது அக்கௌண்ட்டும் க்ளோஸ். இப்படியே படிப்படியாக அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்படி வரும்போது இப்போ என்ன பண்ணணும், ஒன்று நீங்கள் அந்த பேங்க்கு கட்ட வேண்டிய காசை நெகோசியேஷன் பண்ணி குறைச்சி என்ஓசி வாங்கி அதை கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயே வருஷங்கள் ஓடிடும். அதே சமயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஹைகோர்ட்டில் கொண்டு போனால் கூட ஆர்பிட்ரேஷன் அவார்டு வந்தால் 90 நாளுக்குள்ளே போகணும், அதுதான் சட்டம். அந்த 90 நாளுக்குள்ளே போகணுன்னா அதுவும் கஷ்டம். ஆனால் அது ஒரு கண்ட்ரோலன்ஸ் பெட்டிஷன் வச்சு போட்டுக்கலான்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஹைகோர்ட்டில் செட் அசைட் பண்ணுறதுக்கு 34 கிளாஸ் 3 செக்ஷன் மட்டும்தான் இருக்குது. என்ன சொல்லலாம் மேக்ஸிமம், சார் இந்த மாதிரி சார் எஸ்பிஐயில் கிரெடிட் கார்டு வாங்கினேன், கோட்டாக்கில் கிரெடிட் கார்டு வாங்கினேன், எங்களுக்கு எந்த நோட்டீஸும் அனுப்பலை, எங்களுக்கு எதுவும் வரல, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, அன்ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷனை போடுறோம். அவங்க 34 கிளாஸ் 3 லிமிடெட் கண்டிஷனில் பார்த்து ஒரு ஸ்டே கொடுப்பாங்க. அது இன்ட்ரீம் தான், தற்காலிகமாக அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எதுக்காக வருது அப்படின்றத பார்த்துக்கணும். எஸ்பிஐ கார்டுக்கு நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கச்சக்கணக்கான பேர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பேர் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். எந்த அக்கௌண்ட்டு ப்ராப்பராக ரன் ஆகுது, எந்த அக்கௌண்ட்டு சேலரி அக்கௌண்ட்டு, என்ன வேலை செய்கிறாரு, ஐடியில் வேலை செய்கிறாரா, வேறு ஏதாவது தொழில் பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்க பிளாக் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் பிளாக் பண்ணாக்கா உங்களுக்கு நிறைய செலவு, நிறைய மெயில், நிறைய உங்களுக்கு செலவாக அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பேங்க்கு உங்களுக்கு தெரியாத இன்னொரு பக்கம் என்னென்னா, பேங்க் வந்து டெப்த்து கிராவிட்டி இதை பார்க்குறோம். ஒரு கிளைண்ட்டிட்ட ஒன்றும் இல்லைன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். டிரான்சாக்ஷனை பார்த்தா தெரியும், உங்களோட பேன் கார்டை பார்த்தா தெரியும், பேன் கார்டில் எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அதில் எவ்வளோ பணம் போடுறீங்க வர்றீங்க, ஜிபே கூகுள் பேல எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ இந்த அக்கௌண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக வந்து ஐடிஐ பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணி பணம் வாங்க முடியும். இதுக்கெல்லாம் முன்னாடியே நான் வந்து லேகியம் விற்கல, உங்களுக்கு தேவையானதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் சொல்கிறது வந்து கேட்குற கேள்விகளே இது ஒரே கேள்வி மாற்றி கேட்குறாங்க. அதனால் இப்போது இந்த அவார்டை கேன்சல் பண்ணலான்றதை அப்படியே மாற்றி லீகலாக சொல்லணும். என்ன சொல்லணும்னா செட் அசைட் பண்ணணும். அவார்டு கொடுத்தாங்கன்னா அந்த அவார்டை செட் அசைட் பண்ண கோர்ட்டுக்கு தான் போகணும். நம்ம ஒன்ஸு இந்த வில்லேருந்து பாஞ்ச அம்பு மாதிரி இந்த அவார்டு ஒன்ஸு கொடுத்துட்டாருன்னா அவரே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கேயே கூட பெட்டிஷன் போடலாம், அதே சோல் ஆர்பிட்டர். ஆனால் அவர் கொடுத்த அவார்டை அவரே வந்து செட் அசைட் பண்ண மாட்டார். அதனால் இன்னும் நிறைய வேலை இருக்குது அவார்டு கொடுத்ததுக்கப்புறம். அதெல்லாம் படிப்படியாக சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முதல்ல ஷேர் பண்ணுங்கள்.